கீரை பொரியலில் வரமிளகாயை அறுத்து போடுறதுக்கு பொதுவாக மிக்சியில் வந்து கொரகொரப்பாக பொடிச்சிட்டு போட்டிங்கன்னா காரம் தூக்கலாக இருக்கும். வெயில் காலத்தில் மோரை ஃப்ரிட்ஜுக்குள்ளே எடுத்து வச்சுட்டு சாப்பிட்ற சமயத்தில் வெளியே எடுத்து வைக்க மறந்துடுவோம். இந்த மாதிரி மண்பானையில் ஊற்றி வச்சிங்கன்னா அதில் இருக்கிற ஈரப்பதத்தால் மோர் புளிக்காமல் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். கீரை வாங்கும்போது நம்ம சரியாக க்ளீன் பண்ணாமல் சமைச்சோம்னா அதில் இருக்கிற சத்து எதுவுமே நமக்கு கிடைக்காது. இந்த மாதிரி கீரையில் நிறைய மண், இலை மடிப்புகளுக்கு அடியில் புழுவுடைய கூடு எல்லாமே இருக்கும். அதெல்லாம் கவனிக்காமல் அந்த குருத்தியெல்லாம் அப்படியே போட்டுருவாங்க. கீரையை வந்து ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா கழுகணும். நம்ம சமைக்கிறதுக்கு முன்னாடி நாளே க்ளீன் பண்ணி கழுகி தண்ணியை வடித்து வச்சிட்டோம்னா காலையில் சமைக்கும் போது ஈஸியாக இந்த மாதிரி அறுத்து சமைச்சிடலாம். கீரை சமைக்கும் போது தேங்காய்க்கு பொதுவாக வெங்காயம் நிறைய சேர்த்துட்டிங்கன்னா குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க. கீரையில் வந்து உப்பு ரொம்ப அதிகமாக சேர்க்கக்கூடாது. கடைசியில் தான் உப்பு சேர்க்கணும். கீரையை மூடி போட்டு வேக வைக்கக்கூடாது. நல்லா தண்ணியை வடிய விட்டுட்டு அதுக்கப்புறம் அடுத்திங்கன்னா உங்களுக்கு கீரை பொரியல் கூட்டு மாதிரி இல்லாமல் நல்லா பொறுன்னு டேஸ்ட்டாக கிடைக்கும். முட்டைக்கோஸ் பொரியல் பண்ணும்போது மஞ்சப்பொடி மட்டும் சேர்க்காம அது கூட கொஞ்சம் ஜீரகத்தையும் வறுத்து சேர்த்துக்கிட்டிங்கன்னா அது வேகும்போது வர கேஸ் ஸ்மெல் வந்து வராது. ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும்.